கொல்கத்தா ஜான்வரி 19, 2025. கொல்கத்தா பெண் டாக்டரை கற்பழித்து கொன்ற வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி. தண்டனை விவரம் நாளை அறிவிப்பு. திஸ் காய் இவன் தான் அவன். ஓகேங்களா? ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் வியூவர்ஸ், ஆமாம், தயவு செஞ்சு நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். ஆமாம், சட்டம் அருமையான சட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். ஜட்ஜுக்கு இப்போ இன்னைக்கெல்லாம் கோர்ட்டே முன் வந்து ஸ்மார்ட்டோ அவங்களே முன் வந்து ஏகப்பட்ட வழக்குகளை ஏற்று வழி நடத்தி அதற்கு உண்டான தண்டனைகளை தருகிறார்கள். ஆமாம், கோர்ட், ஆமாம் ஆமாம், நீதிபதிகள் மண்டையில் குட்டுறான். ஒவ்வொரு ஸ்டேட்டையும் மண்டையில் குட்டுறாங்க. ஏன்டா இதுக்குடா இப்படி பண்ணுறீங்க, எதுக்குடா இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறீங்க, இந்தாத்துக்கடா இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இருக்கிறார்கள், லஞ்சமும் ஊழலும் தான் உங்களுடைய வாழ்வான்னு சொல்லி கோர்ட்டு, எல்லா கோர்ட்டுகளும் தானே முன் வந்து இப்பொழுது வழக்குகளை எடுத்து நடத்துகிறது. ஒரு கவர்மெண்ட்டும் இங்கே சரி கிடையாது. ஈவன் தோ மோடி கூட ஒரு நல்ல மோடி ஒரு நல்ல மனிதனாக பெண்களை மதிக்கக்கூடியவராக இருந்தால், இந்த கமநாட்டி பேர் என்னது, சஞ்சய் ராய், ஆமாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. ஒன்ஸ் அப்பான் அ டைம், அதை நான் நினைக்கிறேன், 9 வருடங்களுக்கு முன்பு இந்த மெக்கா இருக்குல்ல, மெக்கா, அங்கே வந்து சில அந்த 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 மதக்காரர்கள் சில அவங்க மதங்களுக்கு சில கோரிக்கைகளை முன்வாக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போன்ட்டான். ஸ்னைப்பர்ஸ் ஆவான் இகவான்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்கு கிட்டே அந்த மெக்காவே அப்படியே இது பண்ணி வச்சுருந்தான். அவ்வளோ ஃப்ரான்ஸுகன்ஸ் அவங்க இவங்க வாழ்ந்து பெரிய 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 வந்து என்னமோ பண்ணாங்க. பட் நான் அவன் ஒரு புனிதமான ஒரு மெக்கா கோயிலில் போய் ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லி 49 பேரோ என்னமோ நடு ரோட்டில் வச்சு தூக்கு போட்டாங்க. எப்படி நடு ரோட்டில் பப்ளிக் எல்லாரும் முன்னிலையும் ஒரு 49 பேரோ சம்திங், பழைய கதை கொஞ்சம் ஞாபகம் இல்லை, தூக்கில் போட்டார்கள். இங்கே வந்து ரொம்ப பேரும் தூக்கில் போகிறது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எவன்லாம் அப்படி சொல்கிறானோ அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. தூக்கு தண்டனை தவறு என்று எவனெல்லாம் சொல்கிறானோ முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. அவனாங்க குற்றவாளி. அவன் பின்னால் 10 இல்லை 30 40 குற்றவாளிகள் இருப்பாங்க. குற்றம் அது பயங்கரமான முறையில் எல்லோர் மத்தியிலையும் அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும். அப்படி தான் காலமாக அப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக காட்டுவாசி அவன் இவன் கூட்டமாக ஓட்டு போகிறதுக்கு ஆடு இல்லை. இவங்க கூட்டத்தில் ஓட்டு போகிறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே பூந்து லாரி ட்ரக்கில் 1000 பேர் 2000 பேர் சொல்லிட்டு அள்ளி போட்டுன்னு வந்து உட்காந்து நான் பேசினுக்கிறான். ஓட்டு போடுன்னு எங்கே பப்ளிக் பிளேஸை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தவறு மிஸ்டர் மோடி அவர்களே. இளம் பிள்ளைகள் என்று நல்லா படித்து முன்னுக்கு வரணும்னு காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உள்ளூரில் சண்டையை உருவாக்கி விடுறார்கள். இது போன்ற குற்றவாளிகளை நடு ரோட்டில் வைத்து தண்டனை கொடுங்கள். இவெல்லாம் உயிரோடே இருக்கக்கூடாது. இவெல்லாம் பயங்கரமான முறையில் கொலை செய்யப்பட வேண்டும்.